ஐயோ ஐயோ போகலாம் என்று கூற. ஆஹா நல்லாங்க, நம்ம தோத்துட்டோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜெயிச்சிருக்காங்க, இவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஏண்டா நம்பிக்கை துரோகி, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்டா நம்மளுக்கு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா அப்படின்னு அதுக்காக அழுகலாம் மாட்டேன். கோச்சுக்காதி, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, தப்புடா. டேய் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடாடி, ஏன்டா அப்படி பண்ணீங்க கைஸ்? இவங்களாதான் கைஸ் நம்ம தோத்துட்டோம். செலக்ட் ஆக வேண்டியது கைஸ். ஓ மை காட், நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிக்கல, தோற்று போக வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்டம்பிள் காய்ஸ். ஸோ நிறையா பேருக்கு தெரியும் ஸ்டம்பிள் காய்ஸ்னு ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ புது ஈவெண்ட் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஈவெண்ட்டு. பாருங்கள், நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஃபுட் பிரிண்ட்ஸில், ஃபுட் ஸ்டெப்ஸில் நிறையாவே இருக்குது. எதை சூஸ் பண்ணலாம்? ஓகே, இதை எக்யூப் பண்ணிப்போம். காஸ்டியூம் நம்ம ட்ராகனாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ எமோட்ஸ், இந்த எமோட் நல்லா இருக்கே, இது வச்சுப்போமா? இதுவும் நல்லா இருக்கு. ஆஹா, நம்ம டிஜே தான், டிஜே ஸ்டம்பிள் யா. ஓகே, இதெல்லாம் வேணாம், காஸ்டியூம்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கான்னு போய் பார்ப்போம். இவன் ஒருத்தன் மட்டும் இருக்கான். சரி, இருக்கட்டும். நம்ம ரேங்க் போவோமா, ஈவெண்ட் போவோமா? ஈவெண்ட்டில் பார்ப்போம் என்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸ்குவாடா, ஸ்பெஷல் ஸ்குவாடா, என்னென்னதோ சொல்கிறாங்களே. ஓகே, நம்ம எது போகலாம்? ஃபஸ்ட்டு போவோமா, செகண்டு போவோமா? எல்லாமே 1 மணி நேரம் தான், ஒரு நாள் 1 மணி நேரம் இருக்குது. சரி, நம்ம இந்த கேமே போவோம், விளாண்டு பார்ப்போம். விளாண்டே ரொம்ப நல்லா ஆகுது, பிரச்சனை பதில்லை. நம்ம விளாட போகிறோம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் போடாதவங்க லைக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த இந்த மாதிரி வீடியோஸில் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஹெல்ப் மட்டும் நம்மளுக்கு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணிடுங்க, மை ரிக்வஸ்ட். வாங்க, நான் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா, நான் எதிர்பார்த்தது வேறு ஒன்று, ஆனால் எனக்கு வந்தது வேறு ஒன்றா இருக்கே. இந்த கேம் என்னென்னு கூட தெரியாதேடா, வந்து ரொம்ப நாள் ஆகுது. என்னது இது? இன்னும் மேலே குசா ஸ்லோவாகுது. என்ன கொடுமை சாருது. ஆஹா, தெரியாமல் வந்துட்டேன் இதுக்குள்ளே. என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சரி போவோம், நம்ம விளையாடுறது தான். தூக்கி விட்டான். பாடுறா, ஏலியன்லாம் வருது. இங்கே போவோம். இதில் போயிட்டு பறந்துட வேண்டியதான். என்னடா காப்பாத்துங்கடா. என்னதான் நடக்கட்டுமே, சோழியே முடிச்சு விட்டாங்களே. என்னதான், ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கீழே விழுந்திருப்பேன். அடுத்து வருது. ஜம்ப் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கீழே விழுந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். நல்ல பின்னாடி எவனா வராங்க, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்தாக இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம்தான். என்னது இது, ஒயிட்டாக இருக்குது. ஓ மை காட், அது கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆயிருமோ? இப்படிலாம் சொல்ல மாட்டிங்களா கைஸ்? பயமாக இருக்குல்ல? ஏண்டா என்னடா ரொம்ப ஹைடெக்காக கேம் வச்சுருக்கீங்க? இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படா விளையாடுறது? எங்கிட்டு போகணும்? ஓ மை காட், கேமு என்னடா இவ்வளோ புதுசாக இருக்குது. இங்கேருந்து எப்படி மேலே போகிறதுன்னு தான் தெரில. இங்கே அண்ணாச்சி இருக்கார். அண்ணாச்சி கொஞ்சம் எங்களை மேலே ஏற்றி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆஹா, இப்படிலாம் அடிக்கக்கூடாது கைஸ், இப்படிலாம் அடிக்கக்கூடாது, தப்பு. இவன் ஒருத்தன் நல்ல வேலை, இவன் வந்து ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளை கீழே தள்ளிட்டாங்க. ஏங்க, அந்த கேம்லாம் ரொம்ப புதுசாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஸ்டம்பிள் காய்ஸில் இப்படிலாம் கேம் விளாண்டதே கிடையாதுங்க. அநியாயத்துக்கு இப்படி மாற்றிட்டாங்க கேமை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். ஆனால் அடிக்கலாம் கூடாதுடா, நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரிடா.
நல்லா அடிக்கிறீங்களா? ஆனால் ஒரு மேட்ச்சு ஜெயிக்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்க. மறைஞ்சா மட்டும் தப்பிச்சிட முடியுமா? போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. வேற வழி இல்லை, நம்ம இந்த கேம் தோற்றுருவோன்னு ஊருக்கே தெரிஞ்சிச்சு. எத்தனை 4 பேரில் 2 இல்லை 3 பேர் போயிட்டாங்கங்க ஏற்கனவே. இது என்ன பனி மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். ஓ பனி, என்னடா கொசிக்கிட்டாங்க. இதில் ஜம்ப் பண்ணுவோம். ஓ இந்த மாதிரி இதிலே போகலாம் என்று கூற. ஆஹா நல்லாங்க, நம்ம தோத்துட்டோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி கேம் விளாண்டு எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எங்களுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணி அவங்க திட்ட மாட்டாங்க. கேட்க மட்டும் வந்துடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணன்ட்டு. ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் உங்களே சொல்லலைங்க, இங்கே ஒருத்தன் என் கூட இருக்கான், மேட்ச் ஆடிட்டு இருக்கான். அவனை சொன்னேன், அவனுக்கு இந்த கேமில் நல்லாவே தெரியுங்க. அவன் இப்போ கூட விளாண்டுட்டு தான் இருக்கான். நான் தான் கேம் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக விளாடவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டில் ஃபோனே தரல. அது வேறு பக்கம், அதை விடுங்க. சொன்னேன்லங்க நான் எலிமினேட் ஆயிடுவேன்ட்டு, அதே மாதிரி எலிமினேட் ஆகிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு எப்படியும் ஜெயிச்சிருப்பான். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக விளாண்டுக்கிட்டு தான் இருக்கான். அவன் தான் ஜெயிச்சிருக்காங்க, இவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஏண்டா நம்பிக்கை துரோகி, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்டா நம்மளுக்கு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா. ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி அவனாவது ஏமாத்துனீங்க, மனுஷனாகவே இருக்க மாட்டேன். நான் வேறு கேம் நினச்சி போனால் நீங்கள் வேறு கேம் கொடுக்குறீங்க. நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம். ஆமாம், அவன் கேமு இஷ்டத்துக்கு தான் கொடுப்பான், நம்ம தான் ஒழுங்காக விளையாடணும். ஓகே, பிளாக் டேஷ் ரீமாஸ்டர் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை பிளாக் டேஷ் லெஜெண்டரி, இல்லை பிளாக் டேஷ் சம்மந்தப்பட்ட எந்த கேம் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, டீம் மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி பிளாக் டேஷ் லெஜெண்டரி டீம் வந்திருக்கு. கீழே விளக்கலான்னு இருக்காங்க. அங்கே பாருங்க, அவங்க டீமில் ஒரு சாம்பியனே ஆடுறான். சாம்பியனா ஒரு கை பார்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க, ஏன் என்னாச்சுன்னு தெரில. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் கிராணி விளையாட போது இப்படிலாம் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணால் தான் ஸ்லோவாகவே ஓடுவேண்ணா. அது விளையாண்டு பழகிருச்சா, அதனால் இங்கே கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. சரி, கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, இங்கே சாம்பியன் எப்படியே தள்ளிடணுங்க. என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகணும். அதுக்கு எஸ்கேப் ஆகலைன்னா அம்மா சோலி முடிச்சிருவாங்க. ஆஹா, எவன்டா அவன்? ஏன்னா நீனா நம்ம டீம்மேட்டாடா, ஏன்டா அவுட்டானே? அவனை எப்படா திருப்பி காப்பாற்ற? அப்படியேறா நான் மேலே. போச்சு போச்சு போச்சு, போ, அவ்வளோதான், நம்மளை முடிச்சிட்டாங்க. இப்படியா தோற்று போகிறது? நான் சொன்னேன்லங்க, சன் அண்டர்ஸ்க்ரோல் கோகு 124 அவங்க டீம் ஜெயிச்சிருச்சு. நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். இந்த ஆடு மட்டும் ஒன்றா போட்டுடுறீங்க. இந்த கேம் எதுவுமே சரி வராதுங்க. நம்ம ரேங்க்டு மேட்சே போவோம். ஏன்னா இவங்கள நம்பினானா நம்மளை காலை வாரிடுறாங்க. ரேங்க்டு மேட்ச்சில் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரில. என்னடா அது, எவனுமே ரேங்க்டு மேட்ச் வரலையா? கைஸ், நம்ம வீடியோ கேட்ட 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுவுமே கிடையாது அந்த ஈவெண்ட்டில். ஆஹா, என்ன ஒரு எபிலிட்டிஸும் இல்லை. எதுவுமே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம நார்மல் கேமே போய் பார்ப்போங்க. ஏன்னா அதில் 24 பேர் இருக்காங்க, 24 பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ்டிமேட்டட் டைம் 15 செகண்ட்ஸ். ஓகே, புதுசாக ஈவெண்ட் விட்டதுனால நம்மளுக்கு என்ன, எப்படி விளாடணும், எங்கே போகணும், எப்படி போகணும், எதுவுமே தெரியாதுங்க. அதான் எங்கள் சின்ன பிரச்சனைங்க. வீடியோ 10 நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓடு 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 ஓடு, பச்சக் பச்சக். ஆஹா, டேய், அப்படியே பொழைச்சி வந்தாச்சு. பச்சக் 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 பச்சக்.
வந்தாச்சு. இதாங்க கொஞ்சம் சங்கடமான கேம். எப்படி போகணும் பார்த்தீங்களா, எப்படிலாம் அடிக்கிறாங்கன்ட்டு. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? நல்லா இருப்போம் அப்படின்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு எங்கே போயிட்டுருக்கான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டுருக்கான், அது மட்டும் தெரியுது. போச்சு. பொறுமையாக கையாளணுங்க. ஐயோ, அதுக்காக இவ்வளோ பொறுமையாக கையாளணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ஏன்டா தள்ளி விட்றீங்க? ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு? இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, தப்புடா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. ஏன்டா அப்படி பண்ணீங்க கைஸ்? இவங்களாதான் கைஸ் நம்ம தோத்துட்டோம். செலக்ட் ஆக வேண்டியது கைஸ். ஓ மை காட், நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிக்கலை, தோற்று போக வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன்டா அப்படி பண்ணாங்களோ? சே, கடைசி வரைக்கும் ஒரு கேம் கூட ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சே. இப்போ ட்ரை பண்ணுறேங்க. காஸ்டியூமை மாற்றிட்டு போயிட்டு பவர் என்னன்னு காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். காஸ்டியூம் இங்கே இருக்கு. இவன் எடுக்கலாம், இவன் அடிச்சுக்கிறேன். இவன் கண்ணில் ஒரு தீ தெரியுது, அந்த தீயை வச்சே ஜெயிக்கிறோம் அந்த மேட்சை. வாங்க காய்ஸ், இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு ரவுண்டாக செலக்ட் ஆகணுங்க. கிட்டத்தட்ட பல மேட்ச் கிட்ட தோத்துட்டோம். யாருக்காவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் விளாண்டே ரொம்ப நாள் ஆகுது, எப்படி விளாடணும்னு கூட தெரியாது. நிறைய புது கேம்ஸ் வந்துருச்சு, அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லி வாய பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான இது கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் ஃபஸ்ட்டு. சும்மா சொல்கிறேங்க, சொல்ல வேண்டியது தான். ஈஸின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பிளேடை போட்டு நம்ம காலி பண்ணிட்டாங்க. எஸ்கேப் ஆகிட்டு பரவாயில்லையே. எஸ்கேப்பு டண்டக் மண்டக்கம். ஆஹா, நல்ல வேலை, ரொம்ப நன்றி அம்பு. இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்? எத்தனையோ பேர். இதில் பொறுமையாக இருக்கும். டேய் ஆத்தாடி, ஜஸ்ட் மிஸ். என்னடா ஃப்ரண்ட்ல ஏதோ வருது. ஃபாஸ்ட்டாக கர்சர் மூவ் ஆகுதுங்க, அதான் கொஞ்சம் சொல்லிச்சாச்சு. ஐயோ, சரி காய்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால இப்படி ஒரு லாஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெயிப்போம் கைஸ். ஓகே, பாய்.